அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் எனக்கு நேரடியாக அல்ல, எனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பாக நான் ஒரு பதிவு போட போகிறேன். இது கிட்டத்தட்ட 3-4 மாதங்களுக்கு முதல் நடந்தது. இது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் February 12 நாங்கள் புக் பண்ணுறோம். February 26 சரிதான். அப்போ 2 வாரத்துக்கு முன்னுக்கு கட்டாக இருக்கு. ஸோ திருப்பியும் டயலாக் சரி நம்மளில் தான் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ரீசார்ஜ் பண்ணது இருந்தாலும் புவர் நெட்வொர்க்குன்னு தான் வருது. டயலாக் கார் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ போட்டது 307 ரூபாய்க்கு 1 வீக் பேக்கேஜ் அன்லிமிட்டட். ஆனால் இருந்தாலும் புவர் நெட்வொர்க்குன்னு வருது. ஒரு வேறு விஷயம் கதைக்க வரைக்கில்ல உங்களோட செயற்பாடுகளில் நாங்கள் இதை தூண்டுது. இன்றைக்கு எல்லா நெட்வொர்க்குமே மக்கள் எதோ மாற்றுகிறார்கள். ஒரு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு சட்டத்திறனியை சொன்னால் மெரிட்டில் பாஸ் பண்ணி லோ ஃபேக்கல்ட்டி கிளம்புக்கு வந்துவா, பேர் சொல்ல விரும்பல. அவள் சொன்னால் எங்களுக்கு தெரியும் 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் போட்டால் பின்னேரம் காண கிடைக்குது. ஸோ அது எப்படி இங்கே மெசேஜ் வருதுன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன், போடுறேன், நீங்கள் பாருங்க. அதாவது அப்போவே புவர் நெட்வொர்க்குன்னு வருது. அப்போ எங்கள்கிட்ட காசுகளை வாங்கினவன் அதுக்கான சேவையை பிடிக்கணும்டா இல்லை. புவர் நெட்வொர்க்குன்னு வருதா, அதுவும் சிட்டியில் புவர் நெட்வொர்க்குன்னு வருதுன்னா அவன் டயலாக்ன்ற கனெக்ஷனை பற்றி நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும். இதை டயலாக்கார நீங்கள் பார்ப்பீங்க. உடனே எண்ணில் கொதிக்கிறத விட்டுட்டு எல்லா ஏரியாவிலையும் உங்களோட டயலாக்ன்ற நெட்வொர்க்கை நல்லதாக பாருங்க. சரிதானே? ரைட். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கு பொதுவாக வாடிக்கையாளர் சேவைன்றது அனைவரும் திருப்பி புவர் நெட்வொர்க்குன்னு வருது. இருந்தாலும் நான் கண்டினியூ பண்ணி கொண்டே இருக்கேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. வாடிக்கையாளர் சேவைகள் எல்லாருமே இன்றைக்கு காசு பிடுங்கி தான். இந்த மருத்துவர்களே காசு பிடுங்கினோம், ஆன்மீகவாதிகள் காசு பிடுங்கினோம், கல்விச்சாலைகள் காசு பிடுங்கினோம். அதாவது தின்னினம் காசுகளை பிணந்தின்னி கழுகுகள் போல் பணந்தின்னி பேய்கள்லாம் இன்றைக்கு சேவை செய்ய வேண்டியது ஆன்மீகம், மருத்துவம், கல்வி. இது மூன்றுமே இன்றைக்கு பணம் தின்னி பிணந்தின்னி கழுகுகள் மாதிரி பணந்தின்னி பேய்கள். சரிதானே? அப்போ வியாபாரிகள் கண்ணை மக்களை அடிக்கிறவன்றதில் பிழை சொல்ல முடியும். அதுக்காண்டி அது சரியாண்டு இல்லை. சேவை நோக்கமாக இயங்குகிற அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கலாம், மருத்துவம், கல்வி, இந்த 4மே சேவை அடிப்படையான அங்கே பணம் பிடுங்கியெல்லாம் இருக்கணும். சரியோ? அதுக்கு இப்போ டாக்டர் அர்ச்சனா ஒன்றொண்டா புட்டு வச்சு கொண்டு இருக்கிறார். அவள் மக்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும் என்னென்னு கேட்டால், டாக்டர் அர்ச்சனாவுக்கு ஆதரவாகவும் யாழ் வைத்தியசம் நடக்கிற அநீதியை வெளியில் கொண்டுற எந்த டாக்டர் நேரம் அநீதியை வெளியில் எந்த டாக்டர் கொண்டறினமோ அந்த டாக்டர்கிட்ட தான் ப்ரைவேட் சேனலையும் காட்டலாம்னு ஒரு முடிவுக்கு மக்கள் வருத்துறது நல்ல விஷயம். வயிற்றில் அடித்தா தான் அவைக்கும் விளங்கும். சரி தானே? இப்போ மற்றவன் வயிற்றில் அடித்து தான் நான் காசை பிடுங்கினேன், அப்போ அவன் வயிற்றில் அடிப்போம், அவ்வளோதான். இப்போ இயற்கைக்கு மனிதன் அநியாயம் செஞ்சால் மனிதனுக்கு இயற்கை அநியாயம் செய்யுது. கொரோனா வருது, சுனாமி வருது, பூகம்பம் வருது, பஞ்சபூதங்களை நீங்கள் சேண்டினா அதுகளை உங்களை சேண்டி பார்க்கும், அவ்வளோதான். வெரி சிம்பிள், டிட் ஃபார் டேட். அதுக்கும் தெரியும் அதுகளுக்கு உயிரில் நினைக்காதுங்க, அதுக்குள்ள சைத்தன்யம் இருக்குது. அப்போ அப்போ நீங்கள் இயற்கைக்கு செய்கிற அநியாயங்களுக்கு திருப்பி பதிலாக இயற்கைங்களை பழிவாங்க எல்லாருக்கும். அப்போ நல்லவர்கள் இருந்தாலும் கூடி சில கெட்டவர்களால் இயற்கை எல்லாரையும் தான் அழிக்குது. அதுக்கு ஒன்றும் தெரியாது வித்தியாசம். சுனாமியில் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ குழந்தைகளோட வந்திருக்கணும். அப்போ உங்களோட குழந்தைகள் மற்றவர்கள் அக்கறை இருந்தான்னு சொன்னால் இயற்கைக்கு தீங்கிழைக்கிறதுன்னு அர்த்தம். அதே நேரம் மனித சமுதாயம் மனித சமுதாயத்தில் மட்டும் கவலை இல்லாமல் இயற்கையிலையும் கவனமாக இருக்க வேணும். அப்போ இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிற பிரச்சனை எங்களுக்கு இல்லையென்று தாண்டி போனால் நாளைக்கு எங்கட வீட்டு கதவை தட்டும். இது உண்மை, இது யதார்த்தம். ஓகே. இப்போ இன்றைக்கு டாக்டருக்கு சில அநியாயம் நடக்குன்னு சொல்லி போட்டு நாங்கள் எங்களுக்கு இல்லை தானே என்று போனால் நாளைக்கு எல்லாரும் போய் அங்கே தான் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி தான் வைத்தியத்துக்கு போக வேண்டியிருக்கு. வருத்தம் வருத்தம் வராமல் இருக்கலாம் மனுஷர். அதே மாதிரி சாவச்சேரி தான் போக வேண்டியிருக்கு. மற்றது இந்த 2 ஆஸ்பத்திரிக்கும் வேறு இடங்கள்ல இருந்தெல்லாம் மக்கள் வரினா. அப்போ இது எல்லாட்ட பிரச்சனைன்றதை பார்க்கணும். சரி, அடுத்தது நெட்வொர்க் உள்ளதை பற்றி இன்னொரு நாளை கதைப்போம் பொறுமையாக, டீட்டெயில்ஸாக. ஸோ ஆல்ரெடி அது டிஆர்சியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, அதெல்லாம் போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது. ஸோ அவன் எழுத்து மூல மறுமொழிகள் வரும் வரைக்கும் நான் இப்போ எதுவும் கதைக்க விரும்பலை, கதைக்க வேணாலும் சட்ட வல்லுநர் சொல்லியிருக்கேன். பட் அநியாயம் நடக்குன்ற மட்டும் சொல்கிறோம். அதுவும் குறிப்பாக ஏர்டெல்லாம் கூட
மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்குது. இந்தியாவிலேயும் அதை செய்யணும், இங்கேயும் அதை செய்ய பார்க்கணும். ஸோ நிறைய பேர் எங்களோட நண்பர்களுக்கே நிறைய நடந்திருக்குது. சரி, அதை பற்றி இன்னொரு நாளை பார்ப்போம். இந்த விஷயத்துக்கு வரும். இது ஏன் அதை இழுத்துடுதுன்னு சொன்னால் இந்த டயலாக், இந்த நெட்வொர்க் பிரச்சனை. இப்போ நான் பார்க்குறோம். சரி, இந்த தொடர்ச்சியாக அப்படியே வந்துட்டு இருக்குது. நானும் இடைக்கிற கட் பண்ணி சொல்லுவேன். எனக்கு எது உங்கள் வருது எது உங்கள் வரையிலன்னு தெரியாதில் கட் பண்ணலேருந்து போகும். ஸோ டயலாக் நெட்வொர்க் சரியில்லை எனக்கு இங்கே. அப்போ நீங்களும் உங்களுக்கு டயலாக் நெட்வொர்க் சரியில்லைன்னு சொன்னால் நீங்கள் இப்படி என்ன மாதிரி லைவுக்கு வாங்கும். ஒவ்வொரு தடவை நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் உடனே அந்த நாட்டு கன்சியூமருக்கு சொல்லுங்க. அவ செய்யலையேண்டா. குறிப்பாக அது ஆசியாவில் தான் கன்சியூமர்லையும் எம்பெலப் வாங்கி போட்டு தான் செய்வினோம். ஸோ திருப்பியும் கட்டாயி வருது. சாரி, ஆல்ரெடி நிறைய கேஸுகள் இந்த கன்சியூமரை கொடுத்து இது வரைக்கும் அவையெல்லாம் தீர்க்கப்படலை, அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. அப்போ நான் நேரடியாக கன்சியூமருக்கு போனால் அவை சொல்லினா இப்போ அது வேறொரு பிரான்ச்சுக்கு மாற்றிருக்காண்டு. அங்கே ஃபோன் பண்ணி கேட்டால் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. இது எதுன்னு கேட்டால் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் பிரச்சனை. அந்த சேர்மன் நம்பர் தந்திருக்கிறேன். இனி அவரோட ஹேச்சதுக்கு பிறகு தான் சட்ட நடவடிக்கை போகணும். பாதிக்கப்பட்டவர் எனக்கு எழுத்து மூலமாக அதுக்கு பவர் வந்திருக்கார். நீங்கள் இதை பாருங்க. விஷயத்தை நான் சொல்கிறேன். நாங்கள் கிட்டத்தட்ட 2 கிழமை திருப்பி சொல்கிறேன், 2 கிழமைக்கு முதல் சீட் புக் பண்ணினது. அதாவது நெட்வொர்க் கட்டாயி வருது, என்னென்னு தெரியலை. இப்போ தான் ரீசார்ஜ் போட்டது. சரி, இதை டெவலப்பர் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட நெட்வொர்க் துப்புர உதவுது எனக்கு. அதே மாதிரி இப்போ உங்களுக்கும் பிரச்சனைன்னு சொன்னால் உடனே லைவுக்கு வாங்கும். கூடுதலாக ஸ்ரீலங்காவில் ஆசியாவில் இருக்கிற மக்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் இது நான் பிரார்த்தனை இருக்கும்போது எனக்கு வந்த மறுமொழி, உடனே நீங்கள் லைவுக்கு வாங்கும். இன்றைக்கு ஒன்றில் தங்களோட மானம் போகுது, இல்லையண்டா வேலை போகுது, அல்ல ஸோ ரிவ்யூவை பற்றி தங்களுக்கு போட்டால் பிழைப்பு நாரையிடும், வயிற்றில் அடி விழுந்துடுமெண்டா மட்டும்தான் மல்டி மார்க்கெட்டிங் பீப்புள், மணி மாஃபியாக்கள் கவனிக்கணும். அது டயலாக்காக இருக்கலாம், ஏர்டெல்லாக இருக்கலாம், வேறு எந்த நெட்வொர்க்காக இருக்கலாம். மக்கள்லவே அக்கறை இல்லை. நாங்கள் ஃபோன் அடித்தா ஏர்டெல் எல்லாம் எடுக்க மாட்டேன். அதை நாங்கள் கால் பண்ணிடலாம். அதை மட்டும் நினச்சா தான் கால் பண்ணிடணும். சரி தானே, ஒன் சைட் லவ். அப்போ அதுதான் ஒரு இடத்த சொல்லுவான்னு கேட்டால், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னு சொல்லுவாங்க கேர்ள். ஏன்னு கேட்டால் அவுட் கோயிங் கட்டுண்டு. ஸோ அப்படி அதை என்ன சும்மா பகடி சொல்லியிருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, நெட்வொர்க்கால பெரும் பாடப்பா. நெட்வொர்க் ஊழலை பற்றி காய்ச்ச வந்தோம்னா ஆக்சுவலாக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸை பற்றி கதைக்க வந்தது. நெட்வொர்க்கை பற்றி கதைக்கிறதுக்கு தூண்டி இருக்கு வேணும் இல்லப்பாடு. அப்போது ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் நடக்குதோ நீங்கள் துணிஞ்சு, ஓகே, ஒவ்வொருவருக்கு என்னென்ன இஷ்யூஸ் நடக்குதோ நீங்கள் துணிஞ்சு முகநூலில் சொல்லுங்க. அது எந்த இஷ்யூவாக இருக்கலாம். குறிப்பாக ஆசியாவில், இலங்கையில் மானம் போகுது அல்லது வேலை போகுது, இல்லைன்னு சொன்னால் தன் வயிற்று பிழைப்பு நார்ந்தா மட்டும்தான் கவனிப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் அவங்கள பிடுங்கி தின்ன தான் தெரிவாங்க. சரிதானே, அது ரியல் எஸ்டேட் ஏஜெண்டாக இருந்தாலும் சரி, இல்லை மல்டி மார்க்கெட்டிங் பீப்புளாக இருந்தாலும் சரி, இல்லை டாக்டர் மாதிரி இப்படி மணி மாஃபியா இருந்தாலும் சரி, எல்லாமே இதுதான். சில இடங்களில் டாக்டர் பேஷண்ட்ஸ் போய் இருந்த பிறகு தான் 4 பேருண்டா வருவார். ஓகே, 40 பேருண்டா டாக்டர் வருவார், 4 பேருண்டா ஃபோன் பண்ணி சொல்லுவார் இன்றைய கேன்சல். ஏன்டா அவர் அவ்வளோ பெரிய என்னென்னு சொல்கிறோம் அல்பா டக்கர். அவர் பிஸ்னஸ் மேன். 4 பேர் சொன்னால் ஐயாச்சாமி வர மாட்டார். கவுன்சிலிங்குக்கோ அல்லது என்னென்னு சொல்கிறது மருத்துவத்துக்கோ வர மாட்டார். ஃபோன் பண்ணி சொல்லிடுவார் இன்றைக்கு தான் லீவ். நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நடக்குது. ஆனால் 40 பேர் இருந்தால் பாஞ்சு விழுந்து பறந்து வருவார் ஃப்ளைட்டில். ஏன்டா வருகிறதுக்கு காசத்தின் கொண்டு என்னடா செய்யப்படும். சுடலையில் வைக்கக்கூடிய ₹1 தாண்டா நெத்தியில் வைக்கப்படும். அது மருத்துவராக இருந்தாலும் சரி, எந்த மணி மாஃபியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இது மருத்துவ மணி மாஃபியாவுக்கு காசு அது இந்து சமயத்தில் இதில் ₹1 வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிதானே, நீங்கள் அந்த மணி மாஃபியாவாக இருந்து மண்ணை உரண்டுறாக்கள், கல்லை உரண்டுறாக்கள், இயற்கையை சுரண்டுறாக்கள் எல்லாரும் இங்கேயும் இருக்கணும். அதே மாதிரி இப்போ மருத்துவத்தை சுரண்ட வலிக்கிட்டு இருக்கிறோம் அறியாமல் மக்கள். ஆன்மீகத்தை தான் சுரண்டினாங்க அறியாமல். அதுக்கு காசு. இன்றைக்கு எத்தனையோ அமைப்புகள் ஸ்ரீலங்காவிலிருந்து மக்கள்கிட்ட எவ்வளோ காசுகளை வரையி தங்களை வயிறு வளர்க்கணும். ஆனால் இன்றைக்கு ஒரு ஆன்மீக அமைப்பு இங்கே போன ஒரு ஆன்மீக அமைப்பு, இந்தியாவிலேருந்து வந்த ஒரு ஆன்மீக அமைப்பு இந்த மருத்துவருக்காக குரல் கொடுத்தா. மருத்துவரை விடுவோம், யாழ் ஆஸ்பத்திரியில் இவ்வளோ உயிர்கள் பறி போகுது ஒரு அமைப்பாக. ஸோ எத்தனை ஆன்மீக போதகர்கள் இங்கே வெறினோம். ஏன் வெறினோம்னா எங்கள்கிட்ட வருகத்தான் வெறினோம். அது மல்டி மார்க்கெட்டிங் மாதிரி சும்மா ஸ்லைட் ரவுண்டை போட்டு காட்டினோம். சிறிய ஸ்மால் மெடிடேஷன், இன்ஹேல் எக்ஸ்ஹேல். அவர் போயிடுவார் ஐயாச்சாமி. அப்புறம் வாளுகள் நின்று இங்கே காசு கொடுங்குறது மக்கள்கிட்ட. சரி, அந்த அமைப்புகள் இதை அரைக்க விட்டுருக்கா இல்லை. இதே மாதிரி சில பேர் நாங்கள் கடவுளோட வந்திருக்கிறோம் வாங்கன்னு சொல்லி ஆக்களை கொண்டு திரும்பினோம். எல்லா சமயத்தினும் இருக்குது. அவை யாராவது உயிர்கள் போடுறதை பற்றி ஒருத்தனுக்கு அக்கறை இருக்கா இல்லை. அவங்களுக்கு இங்கே உயிர் போடுறதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்களுக்கு இங்கே காசு. இலங்கை
இலங்கை அரசாங்கத்தில் நியமிக்கப்பட்ட இந்து கலாச்சார புத்த கலாச்சார அமைப்புகளின் தலைவர் அல்லது மந்திரி விதுர விக்ரமசிங்க சார் வந்து இதை கவனிக்கணும். என்னென்னு கேட்டால், இங்கே வந்து இலங்கைக்குள்ள ஆன்மீக அமைப்புகள் வர விடக்கூடாது. எங்களோட ஆன்மீகத்தை நாங்கள் பார்ப்போம், எங்களோட சமயத்தை நாங்கள் வளர்ப்போம். நீங்கள் போய் உங்களோட இந்தியாவில் வளர்த்துக்கொள்ளுங்க, இங்கே வந்து காசு பிடுங்க வேண்டாம். அதை முதல் பார்த்துக்கொள்ளணும். எங்களோட காசுகள் வீணா அநியாயமாக அங்கே போகுது. அவங்கள ஒரு சுதந்திரம் தர மாட்டாங்க, சரிதானே? ஒரு சுதந்திரம் தர போகிறதில்ல. சரிதானே? தங்களோட லாபங்களுக்காண்டி எங்களை பாவிக்கிற வழிய யாழ் ஆஸ்பத்திரியில் ஒரு உயிரின் சாகுதுன்னு சொன்னால் யார் கவனிச்சிருக்கணும்? உண்மையாக யார் முன்னேற்றமான மனிதன் அல்லது கடவுள் தேவையில்லை, மனிதன் யாருன்னு கேட்டால், இன்னொருத்தன சந்தோஷத்தை கண்டு சந்தோஷப்படுறவனும் இன்னொருத்தன துன்பத்தை தந்துமாக பார்க்குறவன் தான் உண்மையான மனிதன். மனித நேயம் அதுதான். இன்றைக்கு ஆன்மீகம் போதிக்கிறவைகள் இதை சோதிக்கணும் யாருக்காவது இருக்காண்டா இல்லை. இன்றைக்கு இங்கே வந்து கிட்டத்தட்ட 7-8 அமைப்புகள் இங்கே காசு வருது எங்கள்கிட்ட. இங்கேயும் வருது இலங்கையில். எங்களுடைய ஆட்கள் வெளிநாடுகள் இருக்கணும், பாஞ்சு $, யூரோக்களில் வரையணும் ஒவ்வொருத்தரும். அவை தலைவர் அங்கே ஒருத்தர் இருப்பார், வாளுகளை விட்டு காசுகளை வேண்டிக்கணும், பூசைகள் அதுகள் செய்கிற மாட்டோம். அப்புறம் கடைசியாக அது இந்தியாவில் ஒரு பேங்கில் இருக்கும். அப்புறம் ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து கொண்டு போகும். நிறைய இடத்து நடந்திருக்கு. நிறைய ஆன்மீக அமைப்புகள காசுகள் வந்து பிறகு அரசாங்கம் தான் எடுக்குது. அந்த ஆன்மீக தலைவர்கள் இறந்தா பிறகோ இல்லை இருக்கைக்கோ வந்து அந்த அரசாங்கம் தான் எடுக்குது. அரசாங்கம் எடுத்தா பிறகு ஐடி ரைட்டு காசு கட்ட மாட்டினோம். கேட்டால் சொல்லினோம் உங்களுக்கு தெரியாத எங்களுக்கு எல்லாம் எதிரிகள் இருக்கணும் உண்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கட்டாயி வந்திருக்கு சார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நடிகர் விஜயின் வீட்டில் ஐடி ரைட் போகுதுன்னு வைப்போம். அப்போ அவர் காசு கட்டாத்தெல்லாம் போகுது. அவர் கட்டியிருப்பார், உதாரணத்துக்கு சொல்கிறோம். கட்டாத்தெல்லாம் நாங்கள் போகிறாங்களா அங்கே போனால் உடனே விஜய் அறிக்கை விடுறது, அஜித் போட்டு கொடுத்துட்டார் அல்லது தனக்கு எதிராளிகள் போட்டு கொடுத்துட்டார் இல்லை. அதே மாதிரி ஒரு பேப்பர் கம்பெனிக்கு கரன்சி பில்லை கட்டாமல் விட்டுட்டுது. ஏ என்ற பேப்பர் கம்பெனி, அங்கே பி என்ற பேப்பர் கம்பெனியும் இருக்குது. அப்போ ஏ என்ற பேப்பர் கம்பெனி கரண்ட் பில்லை கட்டாமல் விட்டால் கரண்ட் அப்போ எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணி போடுவான். அப்போ ஏ என்ற பேப்பர்காரன் சொல்கிறது பி என்ற பேப்பர்காரன் எரிச்சல் என்ன போட்டு கொடுத்துட்டான். அப்படித்தான் சில ஆன்மீக அமைப்புகள் ஐடி ரைட் நடந்த உடனே அவைகள் விளக்கம் கொடுக்கணும். இவை பிள்ளை விட்டுட்டீங்க. ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஐடிக்கு காசு கட்டல, கட்டாட்டி அவன் ரைட் பெறுவான். வந்து எடுத்து கொண்டு போனோடனே ஐயோ ஆத்தேண்டு புலம்பி போட்டு அறிக்கைகள் பலமாக இருக்கும். என்னென்னா உங்களுக்கு தெரியாத ஹிந்துசத்தை அழிக்க தெரிகிறாங்க வேறு ஆன்மீக அமைப்புகள் எங்களில் பொறாண்மை கிடையாப்பா. நீ ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு காசை கட்டின பிறகு ஐடி ரைட் வந்ததுண்டா நீ அதை சொல்லலாம். நீயும் உண்ட கடமையை செய்யலை, ஊருக்கு உபதேசம் கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்க. அப்புறம் நீ காசு கட்டுறா இல்லை. நான் கடவுளோட வந்தேன், கத்தரிக்கையோட வந்தேன். கடவுளோட வந்தால் உனக்கு அறிவு இருக்கணும். அந்த நாட்டு சட்டத்தையும் கடவுள் தான் போட்டிருக்காரு. அதை பணிஞ்சு அந்த சட்டத்துக்கு நடைமுறைக்கு பணிவாக போயிட்டு அதை செய்யணும்னு நமக்கு அந்த அறிவு இருக்கும். கடமையை செய் பலனை எதிர்பார்க்கணும் கீதையில் சரிதானே? அதை போதிக்கிறவர்கள் கூடி ஐடி டிபார்ட்மெண்ட்டு காசு கட்டுறீங்க. ஐடி ரைட் வந்தோடனே மற்ற வேலை பழிய போடுறது, உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு எதிரிகள் இருக்கணும் அங்கே இங்கேன்னு சொல்லி அறிக்கைகள் விடுறது. அந்த அமைப்புகளும் கூட இப்போ மக்கள்கிட்ட காசுகள் வாங்கிட்டு தான் இருக்கணும். எத்தனையோ அமைப்புகள் எங்களை இலங்கையில் மக்கள்கிட்ட காசுகள் வாங்குறது $, ஃப்ராங்க், பவுண்ட்ஸ் உலக நாடுகள் முழுக்க காசுகளை வாங்கி தங்களோட வயிறுகளை நிரப்பி பேங்களை நிரப்பி கொண்டு இருக்கணும். அந்த அமைப்பு குடிக்கணுமோ கூட தெரியாது. இதுகளில் மக்கள் நீங்கள் தெளிவாக இருக்க வேணும். நேரடியாக அந்தந்த இப்போ யாழ்ப்பாணத்தில் திருப்பி இது டயலாக் இந்த இஷ்யூ தான். டயலாக்கார் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் உங்களோட நெட்வொர்க் சுத்தமாக எனக்கு உதவாது. மக்களே டயலாக் கேட்கல நீங்கள் எந்தெந்த ஏரியாவில் இருக்கிறீங்களோ அந்தந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு நெட்வொர்க் சரியில்லைன்னா ஆன்லைனில் வந்து சொல்லுங்கண்டா தான் இவே திருந்திக்கணும். மக்கள்கிட்ட காசு செலவு பண்ணிடும். உண்மையாக ஃபோனுங்களுக்கு எல்லாமே இவ்வளோ காசு செலவழியாது. இன்றைக்கு மக்களை கூட கொள்ளையடிக்கிறது தொலைத்தொடர்பு நிறுவனங்கள்லாம், சரிதானே? அதாவது கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன். அன்றைக்கு முந்தி வெளிநாடுகளில் கோலிங் கார்டுகள்னு சொல்லி $100 மக்களை அறத்தவை தான் ரெண்டே பெரிய கோடீஸ்வரர். அப்போ அவையிட்ட இருக்கிற காசு அவையெல்லாம் பெரிய பகல் கொள்ளையம். ஒரு பனிச களவடக்கிறவனுக்கு 1000 சட்டம் இருக்குது பிடிச்சி கொண்டு உதைக்கிறதுக்கு பசியில். அதுக்காண்டி பசியில் பனிசுறது சரியாண்டு இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பகல் கொள்ளை அடிக்கிறாங்க. நெட்வொர்க் ஆறு டேட்டான்னு சொல்லி அம்மா டேட்டா தாத்தா டேட்டா பேர் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப்புக்கு ஒரு பேக்கேஜ் இடையே நெட்வொர்க்கு கொண்ட போட்டுட்டு வாங்க வேண்டிய எப்படி கொள்ளையடிக்கிறாங்களான்னு பாருங்கள். எல்லாரும் அதுதான் நம்பர் 1 கொள்ளக்காரர் இவே தான். மக்கள்லாம் விழிப்படைய வேணும். ஸோ மக்கள் ஒவ்வொருத்தரும் விழிப்படைஞ்சால் அவைகள் வெல்ல முடியாது. இதை வழியாக விளங்கிக் கொள்ளுங்க. இப்போ உங்களை ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிற அநீதியை நீங்கள் முகநூலில் வந்து இப்போ என்ன போல் சொல்லுங்க, பயப்படாமல் சொல்லுங்க. ஒரு உங்களை யாரும் ஒன்றும் கேட்க போகிறது இல்லை. முதல் பயன்தான் அவனுக்கு பலம்.
எங்களுக்கு துணிவு தான் பலம், பயம் பலவீனம். அவங்களுக்கு எங்கட பயம் தான் அவனுக்கு பலம். அந்த நெட்வொர்க்காரரும் சரி, மணி மாஃபியாக்களும் சரி, மக்களுக்கு மாத்திர இந்த டாக்டர் பட்டாளங்கள் சரி, டாக்டர் பட்டாங்களமாக சேர்ந்து மக்களுக்கு மாற்றி கொண்டு இருந்தது. அதை வெளியில் கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுக்கினோம். சட்ட வல்லுநர்கள் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியவையே அநீதிக்கு சப்போர்ட் பண்ணினோம். அர்ச்சனாவோட குரல் விலையை நெருக்கினோம். யோசிச்சு பாருங்க, எங்கே இதன்று பார்ப்போம். மக்கள் விழித்தளர்ந்தால் எவ்வளோத்த மாற்றலாம். சரிதானே? மக்கள் விழித்தள வேண்டியது காலத்தின் தேவை. இப்படியே பயந்து 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 கொண்டு இருந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால், நாளைக்கு இந்த ஆஸ்பத்திரியில் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் தான் அங்கே போயினா அங்கே இன்றைக்கே உங்களுக்கு தெரியும், நிறைய பிரச்சனைகள் இன்னும் வெளிவராத நிறைய மர்மங்கள் அங்கே இருக்குது. அது நிறைய பேர் கதைச்சிருக்கணும், இன்னும் அது வெளிக்கு வரையில்லை. அப்போ அப்படியான விஷயங்கள் எல்லாமே ஸோ நான் அதை சொல்ல விரும்பல. அப்படியான சந்தர்ப்பங்களுக்கு நாங்களோ இந்த அநீதியை கேட்காதவர்கள் தான் அங்கே பாதிக்கப்பட போயினோம். இந்த மணி மாஃபியா கூட்டத்திட்ட போய் காசுகளையும் கொடுத்து நோய்களும் மாறாத இல்லாமல் இருக்க போகுது. நல்ல வைத்தியரை இழந்தால் வைத்தியருக்கு ஒரு நட்டம் இல்லை. அவர் அமெரிக்காவோ கனடாவோ போகலாம், சரிதானே? அவற்றை திறமைக்கு ஆஸ்திரேலியா கூட போகலாம் ஒரு வாரத்துக்குள்ள. ஆனால் இப்படி ஒரு தரங்களுக்கு நின்று சண்டை பிடிக்கிறார், ஃபைட் பண்ணுறாருன்னா அவருக்கு சப்போர்ட் கொடுக்கணும். சப்போர்ட் கொடுக்காத முதல்ல மூடிக்கொண்டு இருக்கணும். இது அவருக்கு எதிராக கதைக்கிறது. என்னடா காண போறீங்க? என்ன நெட்வொர்க் இஷ்யூ, டயலாக் உங்களை பார்த்துக்கொள்ளுங்க ராசாக்கள், ரைட்? அப்போ என்னத்தை காண போயினது நீங்களன்னு சொன்னால் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நான் சொல்லல, மற்றவைக்கு சொல்லுங்க இதுகளை. இந்த டாக்டர் அர்ச்சனா எதிராக கதைக்கிறவையும் வைத்தியசாலை நடக்கிற அநீதியில் வெளிக்கொண்டுறவைக்கு எதிராக கதைக்கிறவளுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். அந்த நிர்வாகம் மாற்றப்படணுன்னு காய்ச்சா சில பேர் வெளிக்கிடினோம். ஏன் வெளிக்கிடணும்? அதைக்கும் அதில் கிள்ளி தெளிவுபடுது தீர்த்தம். இன்றைக்கு சில கன்சியூமர் இடங்களில் போனால் அங்கே கூடி விஜிதரன் ஐயா நினைக்கிறேன், அவருக்கு என்ன கிள்ளி தெளிச்சாங்களோ தெரியும். சரிதானே? விஜயரன் ஐயா மொபிட்டல் கேஸில் பெல்ட்டி அடிச்சோ சொல்லியிருக்கேன். அது ஒரு நாளைக்கு டீப்பாக பார்ப்போம். என்னென்னா டிஆர்சியில் கேஸ் போகுது, போலீஸில் கேஸ் கொடுத்துருக்குது. அப்போ சட்ட வல்லுநர்கள் சொன்னவை இப்போதைக்கு டீப்பாக ஒன்றும் கதைக்க வேண்டாம். நான் டீப்பாக கதைக்கல, பட் விஷயத்தை உங்களுக்கு போட்டு வச்சிருக்கு. முதல்ல ஆல்ரெடி தெரிஞ்சவைக்கு தெரியும். ஒரு அண்ணா கேட்டாருடைய அந்த ஏர்டெல் பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, சில பேர் வாட்ச் பண்ணி கொண்டு இருக்கிற மக்கள் எல்லாத்தையும், ரைட்? இப்போ வந்த விஷயத்துக்கு ஒரு 2 விஷயம் சொல்ல போகிறேன். இன்றைக்கு உயிர் பலி போகுது யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியில். இங்கே எங்கள்கிட்ட காசு வேண்ட இந்திய ஆன்மீக அமைப்புகள் எதுவுமே இதுக்காக கதைக்கே இல்லை. வடிவா தெரியும். அவைக்கு தேவை. ஸோ அவைக்கு தேவை காசு தான். அதை விளங்கி கொள்ளணும் மக்கள். ஆனபடியால் எங்களோட இந்து கலாச்சார அமைச்சும் புத்த சாசன விக்ரமசிங்க சார் என்ற அமைப்பும், அதாவது கலாச்சார அமைச்சும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரணும். எங்களோட சமயங்களை, ஒவ்வொரு சமயங்களை, கிறிஸ்டியானிட்டி, இந்துசியம், புத்திசம், இஸ்லாமிக்க நாங்களே இங்கே வளர்க்குறோம். எங்களுக்கு நீங்கள் இந்தியாவில் வந்தோன்னும் கீதை சொல்ல தேவையில்லை. நாங்களே அந்தந்த சமய தலைவர்கள் வளர்ப்போம். இஸ்லாமில் பெரிய அறிஞர்கள் இங்கே இருக்கணும், பௌத்த பெரிய பெரிய தேரோர்கள் இருக்கணும், பெரிய பெரிய ஃபாதர் மேர் இங்கே இருக்கணும், ஹிந்துசியத்தில் எவ்வளோ வளர்ந்த ஆன்மீக தலைவர்கள் இருக்கணும், ஐயர் மேர் இருக்கணும். ஸோ ஐயர் மேர் இருக்கணும், குரு மேர் இருக்கணும். இந்துசியத்தை வளர்க்க அவைகள் பார்த்துக்கொள்ளணும். நீங்கள் இந்தியாவிலிருந்து இங்கே வந்துட்டும் பிடுங்க வேண்டாம், ஆணியே பிடுங்க வேண்டாம். எங்களோட வேலை எங்களுக்கு தெரியும். இது ஒவ்வொருத்தரும் முடிவெடுக்க வேணும். என்ன புல்லாத ஆன்மீகம்? அப்பா அம்மாவை கடவுளாக கும்பிடு, அவ்வளோதான். தாய்தப்பன் கடவுள் பிள்ளைகளுக்கு, தாய்தப்பனுக்கு புள்ள கடவுள், கணவனுக்கு மனைவி கடவுள், மனைவி கணவன் கடவுள், அவ்வளோதான். இப்போ வீட்டுக்கே குடும்பம் கோயில் ஆகிட்டுது. இதுக்கு மிஞ்சி புதுசாக ஒரு கோயிலில் போய் விளக்கு போடுறதோ அல்லது ஆன்மீகம் பேசுகிறதோ, விபூதி உரிய எழுத்து போட்டு ஊரவனுக்கு நெட்வொர்க் இஷ்யூவால் கொஞ்சம் பிரச்சனையாக. ஓகே. ஸோ ஆன்மீகம்ன்றது கோயிலுக்கு போகிறது அல்லது ஒரு சமய வழிபாட்டை சொல்கிறது மட்டும் இல்லை. மற்ற உயிர்களை தன்ட்ட உயிர் மேலே நேசித்து அதுக்கு உதவுறது ஆன்மீகம். சரிதானே? அப்போ இன்றைக்கு இங்கே உயிர் ஆஸ்பத்திரியில் பலி போகுதுன்னு சொன்னால், இங்கே காசு வாங்குகிற 7 அமைப்புகள் இங்கே இருக்குது. இந்தியாவிலேருந்து எந்த அமைப்புக்காக குரல் கொடுத்தது? அவை கொடுக்க மாட்டினோம். அப்போ மக்கள் விளங்கிக் கொள்ளணும், அவை காசு கொடுக்காதேங்கோ. இதில் பேரறிஞர் ஜே.கே. கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொன்ன விஷயத்தை சொல்கிறேன். பேரறிஞர் ஜே.கே. என்று சொல்லப்படுற கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொன்னதை சொல்ல வர்றேன். ஆன்மீக போதவர்கள் இருப்பினும் அது இங்கிலீஷ் மெடிசின் மாதிரி அவங்களோட வருத்தங்களை கூட்டிக் கொண்டு தாங்கள் காசு உழைப்பின மொழியை தீர்வு தர மாட்டேன். ஆங்கில, அதாவது ஆன்மீகம் பேசினாலும் சில பேர் இருப்பினம். ஜே.கே. கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொன்னது. இப்போ இதை சொன்னவர்களை என்ன செய்யணும்னா, சில ஆன்மீக குரூப்பில் தூக்குவார்கள். இப்போ எங்களை எல்லாம் சில ஆன்மீக குரூப்பில் தூக்கினார்கள். இந்த உண்மையை சொல்லணும்னு. ஏன்னா நாங்கள் தெரிந்தோட தங்களோட பிழைப்பின் ஆறிடும். சரியோ? இப்போ நாங்களே ஒரே செகண்ட். அப்போ என்ன செய்யணும்? நாங்கள் உண்மையை சொல்ல வலிக்கிட்டோம்னா குரூப்பில் தூக்குவினோம். தூக்கி என்னத்தை காண பொறியல் ஒன்றும் செய்ய போகிறதில்லை. அப்போ ஆன்மீகம் பேசி இங்கே எங்களோட ஸ்ரீலங்காவில் காசு வாங்கின எத்தனை அமைப்புகளும் ஜெயிக்கணும். அவை ஒருத்தரும் இங்கே நடக்கிற உயிர்களை பற்றி கதைக்கல. அப்போ அவைக்கு உயிரில் அக்கறை இல்லை. ஆனால்
இங்கே பிரச்சனை நேரம் எப்படி விரட்டி காசு பண்ண வேண்டாம். வடிவா சொல்கிறேன் கேளுங்கோ. சில அமைப்புகள் நான் பேர் சொல்ல விரும்பல. இங்கே மனிதன் சாப்பிட்ருவான். எப்படி இருக்குது மனிதன்? ஸோ மனிதன் சாப்பிட்ருவான் இலங்கையில். நீங்கள் எல்லாம் அப்படி போக போகிறீங்க, நான் சொல்ல வரல. இப்படி போக போகிறீங்களா? ஆன்மீகம் போதிக்கிற வாயால் நெகட்டிவே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறவ பேசினோம். மனுஷன் சாப்பிட்ருவானா? ஏனெண்டா தனக்கு வைத்த தீனுக்கு காசு கொடுங்க, இந்த பூசை செய்யுங்கோ, அந்த பூசை செய்யுங்கோ. எப்படி இருக்குது விளையாட்டு? அப்போ தெளிவாங்கோ. அரசியல்வாதிகள் வந்து கேட்க போகிறதில்ல, ஆன்மீகவாதிகள் கேட்க போகிறதில்ல, யாழ் ஆஸ்பத்திரி பிரச்சனை எவனுமே கேட்க போகிறதில்ல. கேட்க வேண்டியது பொதுமக்களாகிய நீங்கள் தான். இதை கேட்காமல் விட்டு இதை கேட்காம விட்டீங்களா என்ன நடக்குமாண்டா, உங்களதுல எல்லாம் விடியும். இதில் பார்த்து கொண்டு ஆக்களாக இருக்கலாம், இனி பார்க்க போகிறா இருக்கலாம். இப்படி சொல்கிறோன்னு என்ன பிள்ளையா எடுத்துக்கொள்ளாங்க. என்ன நடக்கும்? உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ சோதரங்களோ பிள்ளைகளோ கொண்டு யாழ்ப்பாணம் வாசத்துக்கு தான் விட போறீர்கள். வேறு எங்கேயும் அப்பலோ கொண்டு போவோம் இல்லாது, அமெரிக்கா கொண்டு போவோம் இல்லாது. விட்டால் என்ன நடக்க போகுது? அங்கே இந்த மணி மாஃபியா தான் இருக்கும். காசு பிடுங்குறதுக்கு என்ன செய்ய போகிறான்? இதைத்தான் செய்ய போகிறான். அப்போ இது தேவையா? இதை வந்து அரசியல்வாதி கேட்பானா? அவனுக்கு நேரம் இல்லை. அவனுக்கு கொல்லி மேலில் பொங்குறான், கொடுந்தூரில் கூட பிடிக்கிறேன், 2 தீயத்தை சரிதானே. அப்போ அவ கேட்க போகிறதில்லை. ஆன்மீகவாதிகள் இந்த உயிரை பற்றி பேசுகிறவ, எங்கள்கிட்ட காசு வாங்குறவ கேட்க போகிறதில்லை. மெடிக்கல் கவுன்சில் கேட்க போகிறதில்லை. அப்போ யார் கேட்க போகிறது? நாங்கள் தான் கேட்கணும். சரி, கேட்காம விடுவோம். கேட்காம விட்டால் என்ன நடக்கும்? நட்டம். எங்களுக்கு தான் நட்டம். எங்களுக்கு புது ஆஸ்பத்திரி கிடையாது, எல்லார்டையும் காசு இல்லை. காசு இருந்தாலும் போய் நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனாலும் அவனை திட்டுறீங்க, ஐயோ அதை பிடுங்குறான் இதை பிடுங்குறான்னு. அப்போ போதுனா வைத்தியசாலை தான். போதுனா வைத்தியசாலையில் போனால் இதே மாதிரி மணி மாஃபியா இருந்து அதை கொண்டா இதை கொண்டாண்டா என்ன நடக்கிறது? இந்த பிள்ளைங்க கைவெட்டுப்படைக்கே நாங்கள் வழிகிட்டே நெட் கட்டாய் வருது. டெவலப்கார வெரி புவர் நெட்ஒர்க். ஸோ சாரி, பேட் கனெக்ஷன். ஸோ சாரி ஃபார் த இன்டரப்ஷன். பார்த்து கொண்டு இருக்கிற ஆக்களுக்கு நின்றாலும் நில்லுங்க, அதாவது போயிடாதேங்க. சில முக்கியமான விஷயங்களை சொல்ல போகிறோம், கெதர் பண்ணி மெட்ரிக்கும் சொல்லுங்க மக்களுக்கு. அப்போ எவனுமே எங்களோட பிரச்சனையை கேட்க போகிறதில்லை, நாங்கள் தான் கேட்க வேணும். நானே கேட்கணும், நல்ல கேள்வி தான். அன்றைக்கு கை போய்க்க நாங்கள் கேட்டிருந்தோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு போன உயிர் இறந்துருக்காது. அதுக்கு பிறகு போன இறந்த உயிரில் இருக்கிற குடும்பம் தானே கேட்டிருந்தா. ஸோ பேட் நெட்ஒர்க் டயலாக் ரைட் ஒன்ஸ் அகெயின். ஸோ நான் மென்ஷன் பண்ணி கொண்டே இருப்பேன். என்னென்னு கேட்டால் அவைகளும் திருந்தோணும். காசுகளை வாங்கினா சரியான நெட்ஒர்க் இல்லை, எங்கள்கிட்ட காசை பிடுங்கினா சரியான அவுட்புட் இல்லை. இந்த எத்தனை வட்டி வருது டெவலப்கார பார்ப்பீங்க தானே, சொல்லுங்கள் உங்களுடைய ஆக்களுக்கு. என்னில் பாயாதீங்க, சரிதானே? உங்களுடைய ஆக்களில் போல தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் காசை தருவோமோ நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னா என்ன கதை? இன்றைக்கு அப்படி தான் பிஸ்னஸ்கார மல்டி மார்க்கெட்டிங் எல்லாம் அங்கே சுரண்ட தான் இருக்கிறேன். சரி, அப்போ எவனுமே கேட்க போகிறதில்லை, சரியோ? நாங்கள் கேட்காமட்டு அங்கெல்லாம் வந்து விடியும், அதையும் சொல்லியாச்சு. ஸோ யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி நல்ல வழியில் இருந்து இதுதான் அங்கே அனாவசியமான கடைசி இறப்பா அல்லது தொடரணுமான்றது உங்களோட கையிலான் இருக்குது, எங்களோட கையிலான் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு ஆளை தலைமத்துவமாக எடுத்து வந்தால் நான் உங்களோட சேர்ந்து இயங்க தயார். இல்லைன்னா நாங்கள் ஆல்ரெடி ஒரு அமைப்பு கொண்ட ஒரு வகை வாட்ஸ்அப் குரூப்பில் சட்ட வல்லுநர்கள், சில வைத்தியர்கள், ஆலோசகர்கள், ஒரு சில அரசியல்வாதிகள் இணைஞ்சு இதை கொண்டு சொல்லி இணைஞ்சிருக்கிறார்கள். நீங்களும் வந்து இணையுங்க எங்களோட. இல்லை நீங்களோட தலைமத்துவம் சேருங்க, நாங்கள் வந்து இணைகிறோம். எங்களுக்கு வந்து என்ன, ஒரு பெரிய கல்லொண்டு யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரிக்கு மேலே இருக்குது. ஸோ அது அப்படி நசிச்சு கொண்டு வருதுண்டா, அதை ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நாங்கள் மக்கள் எல்லாருமா தான் அந்த கல்லை தூக்கி அங்கால போடணும். இல்லைன்னு சொன்னால் ஆஸ்பத்திரி அழிஞ்சிடும். ஸோ யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி அழிஞ்சேன்னா மக்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியா போயிடும். யாழ்ப்பாணத்துமே எல்லாரிடமே முக்கியமானது சுகாதாரத்துறை, கல்வித்துறை, விவசாயத்துறை. சரி, 3லேயும் இங்கே சுரண்டல்னு சொன்னால் என்ன நடக்கிறது? மெயின் சுகாதாரத்துறை. எல்லாருக்கும் வருத்தம் வரும். வருத்தம் வராத ஒரு தினம் கிடையாது. எங்கே கூட நிற்கணும்? ஆக்கள் போய் பாருங்க, எங்கே நிற்கணும்? கல்விச்சாலையே நிற்கணும் தான். கல்விச்சாலையை விட யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் கல்வி. ஸோ இலங்கையை பொறுத்த வரைக்கும் கல்வி முக்கியம். நிறைய பேர் கல்வி இடத்த நின்றாலும் வைத்தியம் இல்லாடம் தான் மக்கள் போய் நிற்கணும். எல்லாருக்கும் தான் நோய் வருது. குழந்தை குஞ்சிலேருந்து குமர் கிளவு எல்லா கிழவன் கிளவு எல்லாருக்கும் வருது. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவே யாழ்ப்பாணம் வசதி தான் போகிறீங்க. அப்போ நீங்கள் தான் யோசிக்கணும். முடிவு உங்களோட கையிலான் இருக்குது. நீங்கள் தான் டிசிஷன் மேக்கர்ஸ். அப்போ என்ன டிசிஷன் எடுக்கணும் எடுங்க. அடுத்த ஒரு முடிவு எடுக்கணும் என்னென்னு கேட்டால், எவன்கள் ஒவ்வொரு தானே இப்போ சொல்லி கொண்டு வர்றாங்க ஆஸ்பத்திரியில் டாக்டர்ஸ் மேலே அங்கே நடக்கிற ஊழலை அவங்க ப்ரைவேட் சேனல் செய்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு தடவை நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். எவனெல்லாம் வந்து யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி ஊழலை வந்து பப்ளிக்கு கொண்டுடுறானோ, மக்கள் அக்கறையோட பயப்படாமல் தன்னை மானம் போடுவதோ வேலை போகுதோ அல்லது தன் ஆஸ்பத்திரியின் மானம் போகணும். சில பேர் இருப்பான், உயிர் போனால் பரவாயில்ல அவனுக்கு ஆஸ்பத்திரி. சில இடங்களில் மாணவன் கல்வி போனால் பரவாயில்ல தண்டை ப்ரெஸ்டீஜ். ஒரு மாணவனும் பாடத்தை வெட்டி போனாங்க. அப்போ அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு சொல்லப்படுது. அவர் சொல்லியிருக்கா அது போட்டு வெட்டினதா என்னென்னா எங்களோட மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மாணவற்ற கோச்சாவெல்லாம் நாங்கள் நீக்கிது அந்த மாதிரி. ஸோ அப்படி பாதிக்கப்பட்டவங்களை எத்தனை பேர் கஷ்டப்பட்டோன்னு தெரியுறாங்க. அது மாதிரி சில
ஸோ அது மாதிரி சில வைத்தியர்களும் வந்து ஆஸ்பத்திரியின் இது போனால் மானம் போயிடுமாண்டு. டாக்டர் ஜெகானந்தன் நினைக்கிறனோ யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஒரு வைத்தியர் நேராக சந்திச்சு அவரே சொல்கிறார் அந்த கை போன விஷயத்தில் அந்த நர்ஸ் வந்து அப்படி சொல்லியிருக்கு கூப்பிடாண்டா ஆஸ்பத்திரி மானம் போகுதான். பட் அறிவு கட்டவனே கை போகுது. ஜமுனானந்தன் கை போகுது. அவர் என்ன ஆன்மீக நிலையங்களை சந்திச்சேன். இன்றைக்கு ஆன்மீக நிலையங்களை நிற்கிறவங்களாம் அரைவாசி பேர் ஆட்டையை போடுறாங்க. ஒரு பெரிய இழுவை ஒரு கொட்டை பெரிய கீழு சோகாவியம் கட்டிக்கொண்டு தாங்கள் செய்கிற பிள்ளைகளை மறைக்கிறதுக்கு பூச்சு. டாக்டர் ஜமுனானந்தன் நான் நல்லூரில் நாங்கள் விழா செய்யல அனைத்து ஆன்மீக அமைப்புகளும் ஒன்றெண்டு கருதுகிறோம் நாங்கள். அப்போ ஒவ்வொரு ஆன்மீக அமைப்பையும் வளர்க்குறது மூலம் ஒவ்வொரு சமயத்தை வளர்க்குறது மூலம் ஆன்மீகத்தை இலங்கையில் வளர்க்கலாம் நம்புகிறாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சவைக்கு அந்த இடத்துல நல்ல ஆதீனத்தில் மாலை நிகழ்வுகளை வந்து இந்து கலாச்சார அமைச்சும் அவையுமா சேர்ந்து செய்கிற ப்ரோக்ராமுக்கு சாமிமார்கள் எல்லாரும் வந்தவர். அப்போ இவர் வந்தவர் டாக்டர் ஜமுனானந்தன். அவரை கேட்கத்தான் அவர் சொன்னார் அந்த பிள்ளை தொடர்பாக இப்படி கை போயிருக்குது என்னென்று கேட்க அது போயிருக்குத்தான். ஆனால் அந்த நர்ஸ் அப்படி சொல்லியிருக்கக்கூடாதான். ஏனென்று கேட்டால் ஆஸ்பத்திரி மானம் போகுதான். உனக்கு அந்த பிள்ளைன்ற கை போகிறது கவலை இல்லை, வானம் போகிறான் பிரச்சனை. அப்படியானாக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியா தண்டனைகள்லாம் அவைக்கு சரியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மக்கள் தான் நீங்கள் தீர்மானிக்கணும். அதுக்காண்டி வன்முறைக்கு போக வேண்டாம். தீர்மானிக்கும் அந்த நிர்வாக உறுப்பினர்கள் ஆரண்டு பார்த்து அவர்களை மட்டும் நீங்கள் வந்து மறைச்சோ அல்லது கதைச்சோ வீடுகளில் போய் கதைக்கலாம். ஸோ பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் மென்முறையில் எப்போவுமே வன்முறை தேவை இல்லாமல் மென்போக்கில் போய் சம்பந்தப்பட்ட நிர்வாக தலைவர்கள் என்ற வீடுகளில் போய் அவர்களை வந்து வெளியிட விடாமல் அதுக்கு நீதி கேட்கலாம். சரி தான் ஆஸ்பத்திரியில் மறைக்கலாம். வீடு தெரியும் தானே, வீட்டில் போய் மறைச்சிட்டா சோழி முடிஞ்சு. எல்லா வைத்தியரையும் மறைச்சால் இங்கே என்னென்னு சொல்கிறது நோயாளர்கள் பாதிக்கப்படுவினோம். குறிப்பிட்ட சில தலைக்கடையால் இருக்குது. அவை அங்கே போய் ஒன்றும் செய்யறதில்லை. டெலஸ்கோப்பே வச்சிருக்க மாட்டான். சும்மா போய் மேப்பினார் வேலை அவனை மறைச்சி வச்சிருந்தாலும் அங்கே ஆஸ்பத்திரியில் ஒன்றும் பிரச்சனை நடக்க போகிறதில்ல. அப்படியானவங்களை மறைச்சி வச்சுக்கொண்டு நீதிகள். ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம், தம்பி அர்ச்சனா வந்து சொல்லியிருக்கிறார் தானும் வந்து தெளிவன் அண்ணா மாதிரி உண்ணாவிரதம் இருக்க போகிறாருன்னு. தம்பியுமா கொண்ட தெளிவாக சொல்கிறேன். நான் உங்களோட தொடர்பு எடுக்க முயற்சிச்சுன்னா நீங்களும் பிஸியாக இருப்பீங்கள். கார் வைக்க போகிறோண்டேக்கே என்ன விளையாண்டு கேட்டு நான் வைத்து தரலாம் அல்லது வேறு மக்கள்கிட்டையாவது ஏதாவது என்னென்னு சொல்கிறது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கலாமாண்டு. அப்போ நீங்களே போட்டுட்டீங்கள் எனக்கு ஒரு காசும் வேண்டாமண்டு. அது நல்ல விஷயம். ஏனெண்டா மானத்தை வித்திடக்கூடாது. காசு இவ்வளோ ஒரு பெரிய புரட்சி செய்கிற நீங்கள் ஒரு அற்ப விஷயம். ஸோ இவ்வளோ புரட்சி செய்கிற நீங்கள் ஒரு அற்ப கொஞ்சம் காசுக்காக அதை சமாளிங்க. காரை விற்க போகிறோன்னு சொல்கிறது பிரச்சனை இல்லை. அது அங்கே இட்மான் அப்படி இப்படி சைட்டுகள் இருக்குது, அதில் போட்டு நீங்கள் விற்கலாம். பப்ளிக்கில் போடைக்க அது வீணான அனுதாபலைகளையும் உங்களை தவறான பாதையில் கொண்டு போகும். பல இதுகளை திறந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபோக்கஸாக இருக்கணும்னு நிறைய பேர் உங்களுக்கு சொல்லிச்சினோம். அப்போ நான் ஃபோன் அடிச்சேன்னா நீங்கள் சொல்லலாம் தானே நம்பரை கொடுத்துருக்கேன். அப்போ என்னென்னு கேட்டால் பல இடங்களுக்காக ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஒன்றிலேயே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தெளிவாக கதைச்சு கொண்டு இருங்க. ஒன்று. ஸோ ரெண்டாவது நிறைய மக்கள் சொல்கிறேன் என்னென்னு கேட்டால் டைவெர்ட் பண்ணி அதை இதுகளை குழப்பி கொண்டு போனோம். ஒவ்வொரு சின்ன இஷ்யூஸ்களுக்குள்ள அவங்கள அதை பிரித்து கொண்டு போக ஃபோக்கஸ்லாம் போகணும். இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் உங்களை சொல்ல தேவையில்ல, சயின்ஸ் படிச்சிருப்பீங்க. குயு வில்லியன் ஒன்று இருக்குது. அது சூரிய கதிர்களை கொண்டு வந்துட்டு பஞ்சை எரிக்கும். அதாவது எல்லாம் ஒரு இடத்த குவியும். அது மாதிரி உங்களோட ஒரு ஃபோக்கஸாக இருக்கும். நீங்கள் அர்ச்சுனான்னு பேர் இருக்குது. அந்த அர்ச்சுனன் வந்து கிளின்ற கழுத்து தான் தெரியுதுன்னு சொல்லி அம்பு விட்டவன். கிளை தெரியுதா, கொப்பு தெரியுதா, இல்லை என்னடா தெரியுதுன்னா கழுத்து மட்டும் தெரியுது. அப்படி இலக்கில் தெளிவாக இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் மட்டும் தெளிவாக காய்ச்சிக்கணும். சரி, ரெண்டாவது வந்து நான் ஃபோன்லேன்னு சொன்னால் நேராக சொல்லலாம். இது எப்படி உங்களுக்கு ரீச் ஆகும். ரெண்டாவது தம்பி ஆச்சுன்னா நீங்கள் இதிலேயே நின்று இதண்டு ஒன்று இருக்காமல் கொஞ்சம் விலத்தி வேறு ஒரு ஆஸ்பத்திரி யாழ்ப்பாணத்தில் சரி கிடைச்சாலும் அங்கே ஸ்டாண்டாக நின்று நீங்கள் மக்களுக்கு சேவை செய்யலாம். அப்போ இவைகளால் ஒன்றும் செய்ய முடியாது. மூன்றாவது உண்ணாவிரதம் இருக்க போகிறோன்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒன்று விளங்கணும். இலங்கை அரசண்டாலும் சரி, காந்தியம் பேசுகிற இந்திய அரசண்டாலும் சரி, ஆல்ரெடி நாங்கள் 2 பேர் இழந்திருக்கோம். 2 பேருமே ஒரு அன்னை பூபதி என்ற ஒரு அருமையான அம்மா. ரெண்டாவது ஒரு பெரிய அரசியல். ஸோ ரெண்டாவது பெரிய அரசியல் அண்ணன் திலீபன் பற்றி உங்களுக்கு தெரியும். ஜாலிந்து மாணவன் எவ்வளோ ஒரு பெரிய அரசியல் அறிவாளி. இப்போ அவர் வந்து அவரை மாதிரி ஒரு பெரிய அரசியல் அறிவாளி இன்றைக்கி இல்லை யாழ்ப்பாணத்தில். சரிதானே, ஒரு தெளிவானவர். அவரோட ஸ்பீச் வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கும். அவரை நாங்கள் திருப்பி பெற முடியாது அவ்வளோதான் குத்தி முடிஞ்சாலும். இப்போ அதால் இழப்பங்கள் தான். ஒரு நல்ல ஒரு அரசியல் அறிவாளி இழந்தாச்சு. அரசியல் நீரோட்டத்தில் எப்பயுமே தீர்வு கிடைக்கும், ஆயுதத்தால் தீர்வு கிடைக்காது. அப்போ அரசியல் அறிவாளிகள் தேவை எந்த நாட்டுக்கும். சரிதானே. அப்போ அது மாதிரி மருத்துவர்கள் தேவை. நீர் சக்தி யார் வந்து பொறுப்பெடுக்கிறது அப்படி நான் கேட்கக்கூடாது. ஆனால் உங்களோட உண்ணாவிரத போராட்டத்தை அரசாங்கம் ஏற்றுமக்கு தீர்வு தரும் என்று சொல்ல முடியாது. ஏனெண்டா ஆல்ரெடி 2 இழப்புகள் இருக்கு இங்கே. சரிதானே. காந்தியம் பேசுகிற காந்தியத்திலிருந்து வந்த இந்தியாவை வந்து
மகாத்மா காந்தியம் பேசின சத்தியாகிரக போராட்டம் செய்த இந்தியாவை வந்து காந்தியத்தை மறந்து இங்கே கொலைக்கு ஒரு உடந்தையாக இருந்திருக்கு. சரிதானே? அப்படி இது கேட்கல. அதே மாதிரி இலங்கை அரசாங்கம் அதை கண்டுக்கல. ஆனபடியால் வந்து உங்களோட சாத்திக போராட்டம் அது உண்ணாவிரதம் வெற்றி அளிக்கும்னு சொல்லி இருக்கையில் அது சரிதானே. அது தெரிஞ்சுதானாக்கா மதிவதனி அக்கா வந்து யாழ் பல்கலைக்கழகத்தில் கேட்க ஸோ அப்போ மதிவதனி அக்காவை காப்பாற்றி கொண்டு போயிட்டார்கள். அது வேலை கட்டித்தனம். அவர் ஒரு மருத்துவர். சரிதானே? ஆனால் ஒரு உயிரை பற்றி தான் நாங்கள் வைக்கிறது. இதில் வந்து அரசியலோ ஆயுதமோ இல்லை. ஆனால் தெளிவன் நான் வந்து உண்ணாவிரதம் இருந்து அது கிட்டத்தட்ட சாடிக்கப்பட்டேன். ஏனண்டா அப்போ இதில் வந்து அரசாங்கங்களை குறை சொல்கிறத விட இருத்தினவையை தான் நாங்கள் இங்கே பார்க்கணும். அவைக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த போராட்டத்தை மதிய கவத்தி கொண்டு போனாங்கள் தானே. ஏனண்டா அரசாங்கம் உதவி செய்யாதண்டு. அப்போ தெளிவன் வந்து எத்தனையோ காலத்துக்கு அப்புறம் அதில் என்ன அவர் இருக்க விட்டது தான் தவறொழிய அவர் இருந்தவர்களையும் பிள்ளை இல்லை, மக்கள்லையும் பிள்ளை இல்லை, தீர்வு கொடுக்க அரசாங்கத்திலையும் பிள்ளை இல்லை. அப்படியே அவங்களையும் கொள்ளணும். அதே நேரம் இந்த ஆன்மீகம் போதைக்கு நிறைய பேர், ஜீவகாரணியம் கதைக்கு நிறைய பேர் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் இருந்தவர். அப்போ ஒருத்தர் கூடி அவரை போய் தெளிவர் அன்னைக்கு தண்ணி பெருக்கவும் இல்லை. அவர் வேண்டாமான்னு சொன்னால் இது இப்போ உண்ட பிள்ளை எப்படி சாக்கிறதா நீ விடுவியே இல்லை தானே. அப்போ தண்ணி பெருக்கவோ அதை நிப்பாட்டுங்கன்னு சொல்லவோ யாருக்கும் அறிவு இருக்கையில் ஒரு அநியாயமாக இழக்கப்பட்டது. அதுவும் ஒரு மெல்லியாள், நோயாளி ஒரு ஆள். அந்த அமைப்பில் நிறைய பெரிய தடியங்கள் குண்டங்கள் எல்லாம் இருந்தவை. உங்களுக்கே தெரியும். அவையே விட்டுருக்கலாம். ஸோ இப்போ அதை சுட்டி காட்டணுன்ற நோக்கம் இல்லை. இவர் இப்படி சொன்னபடியால் எனக்கு அது ஞாபகம் வருது. மிகுந்த வேதனையான ஒரு விஷயம். ஸோ அவருடைய ஆத்மா என்னோட ஒரு சில விஷயம். ஸோ அந்த தனக்கு வந்து ஆத்ம சாந்தி கிடைக்கல, தண்ணி வேணுமென்ற மாதிரி நாங்கள் இந்தியாவில் மற்ற இறந்தவர்களுக்கு பித்ரு பூசை செய்ய அவர் என்னோட நேரடியாக அந்த ஆத்மா கதைச்சது. அப்போ நான் கேட்டேன், இது நீங்கள் தானோன்று கேட்டால் நான் ஒரு ப்ரூஃப் கேட்டேன். நான் உங்களுக்கு ஆத்ம சாந்தி பூசை செய்கிறேன், நீங்கள் வந்து ஒரு ஆள் மூலமாக தண்ணியை வாங்கி குடிக்கணும் பூசை முடிஞ்சா பிறகு. நீங்கள் சொன்னால் நம்பர்கள் சில பேர் சொல்லியிருக்கேன். கிண்டி ஸ்டேஷனுக்கு, கிண்டியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்க்க ரயில்வே ஸ்டேஷனில் பிச்சைக்காரன் ஒன்லி சாப்பாடு கேட்பான், காசு கேட்பான், இல்லை சாப்பாடு கேட்பான். நான் தண்ணி கேட்பானோ சொல்லும்போதே அவள் சொல்லும் போதே புல்லரிக்குது. பூசை செய்ய போக முன்னுக்கே வழியிலேயே ஒருத்தர் தண்ணி வாங்கி நட்ட வேண்டி குடித்தார். அப்போ அந்த ஆத்மா அந்த தண்ணியை வாங்கி குடித்து நிறைவடைஞ்சிருக்கு. அந்த வகையில் ஒரு இளங்க மகனாக, ஒரு யாழிந்து மாணவனாக நான் சந்தோஷம் இறந்தது கவலையாக இருந்தாலும் அந்த ஆத்மா தண்ணி குடித்த ஆத்ம சாந்தியை பெற்றுக்கொண்டு இறைவனுக்கு நன்றி, அந்த ஆத்மாவுக்கு நன்றியை நான் சொல்கிறேன். அந்த தண்ணியை வாங்கி குடித்த ஒரு மனிதன் ஒரு ஆள் மூலமாக தான் அது வாங்கும். அதுக்கு நன்றியை சொல்கிறேன். அப்போ தம்பி நீர் அரிச்சுனா தெளிவாக விளங்கி கொள்ளுராசா, எங்கே இருந்தாலும் இதை பார்ப்பேன். என்னென்று சொன்னால் யாழிந்து மாணவன் என்று கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு நிஷூராக தெரியாது. நான் ஒன்று அண்ணன். ஸோ நான் ஒன்று அண்டன், அதாவது யாழிந்துவின் மூத்த மாணவன், ஒரு சகோதரன் மாதிரி சொல்கிறேன். உண்ணாவிரதம் இருக்கிறேன், உயிரை கொடுக்குறேன்னு சொல்லி இறப்பதால் உருண்டுன்னு நடக்க போகிறது. நாங்கள் ஒரு இலங்கை மக்கள் ஒரு பெரிய மருத்துவர், நல்ல மருத்துவரை இழந்தோம், நேர்மையான மருத்துவரை இழந்தோம், துணிஞ்ச ஒரு மருத்துவரை இழந்தோம். இலங்கை மட்டும் இல்லை, உலகமே ஒரு மருத்துவர் இழந்தால் தான் முடியும் மொழியே வேறு ஒன்றும் இல்லை. இதைத்தான் நான் யாழ் பல்கலைக்கழகத்தில் மாம்பழம் சார் எல்லாருக்கும் தெரியும். அவற்றை சில நடவடிக்கைகளுக்கு நான் கடிதம் போட்டேன். உங்களால் ஒரு கணித சமூக ஒரு ஆள் இழக்க போகிறேன். அவர் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு வந்து சத்தம் போட்டிருக்கார் வீட்டு. அவன் சொல்ற ஸோ அவர் சொல்கிறலாம் சரி, ஆனால் எனக்கு அவன் புத்தி சொல்கிறதா அப்படின்னு சொல்லி தமக்கேட்ட சொல்லியிருக்கேன். என்ன கூட்டிக்கொண்டுலாம் கலைப்பார் ஸ்கந்தராயசரன்னு மாம்பழம் சார். அவர்களுக்கு நாங்கள் எங்களோட கடமையில் எங்களோட குருமையாருக்கு ஆத்ம சாந்தி மோக்ஷன் இதுகள் செய்கிற நாங்கள் வந்து கனவில் நிறைய பேர் வாழ்த்தி பிளஸிங்கும் செஞ்சிருக்கணும். அவன் நீங்களும் உங்களோட கிரந்த முன்னோர்களுக்கு செய்யுங்கோ. அப்போ எனக்கு டக்கண்டு கிளிக் ஆச்சுன்னு சொன்னால் தம்பி அர்ஜுனா வந்து திடீரென்று ஒரு அறிக்கை விட்டுட்டான். நானும் வந்து தெளிவன் அண்ணா போல் ஒன்றாவது இருக்க போகிறோம். கடைசியாக மற்றது சில அவர்களை இழக்க வேண்டாமண்டு இல்லை, அவர்களை நீங்கள் இழுக்கிறதால என்ன நடக்கும்னு சொன்னால் நிறைய பேர், சில பெரும்பான்மை மக்களின் சப்போர்ட்டை நீங்கள் இழக்க வேண்டி வரும். நீங்கள் நேர்மையான பாதையில் போகிறீங்க. அதுக்கு அரசியல் தலைவர்களையோ அல்லது பழைய ஆயுத தலைமைகளையோ அல்லது அவர்களையோ நீங்கள் இழுக்கிறதால அர்ச்சுனாக்கு வந்து பேக்வேர்டாக தான் போகும். மக்கள் தான் தீர்மானிக்க போயிடும். நீங்கள் இவ்வளோதான் சரியாக இருந்தாலும் இலங்கையெல்லாம் சட்டங்கள் இருக்க போகும். ஆனவடியால் தர்மம் வெல்லும், சத்திய வாக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுகாவும் ஒரு தர்மம் வெல்லும், அது நடக்கும். பட் இருந்தாலும் அந்த தர்மம் வெல்றதை பின்போட வேண்டாம். அதுக்கு நீங்களும் வந்து இந்த புலங்கள் உள்ளவை எல்லாம் ஸோ புலங்களில் நிறைய விஷயங்கள் போடுறீர்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் அவர் என்ன அவருடைய தகப்பனார் வந்து இலங்கை பொலிஸில் இருந்திருக்கிறார். அப்போ இலங்கை போலீஸார் பழைய பென்ஷன் போலீஸார் மேலே கூடி அவர்களை சப்போர்ட் பண்ணுவார்கள். சரிதானே? பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். அப்போ நீங்கள் ஏதோ பெரிய உங்களோட அரசியல் இதுகளில் குளிர்காய வலிக்கிடாதீங்க. இதுகளுக்கு இல்லை, நிறைய பேர் அதுகளில் எல்லாரும் அதுதான். அப்புறம் அவர் அக்கௌண்ட்டை போட இல்லையென்று சொன்ன உடனே காரை விற்கணும்னா நிறைய பேர் ஆட்டையை போட வலிக்கிட்டாங்க. இப்போ செத்த வேண்டிய பேரில் அங்கே காசு சேர்க்குறாங்க. இப்போவும் கொடுத்து ஸோ வெரி பேட் நெட்வொர்க், சாரி ஃபார் த டெவலப்மெண்ட் இதால் ரைட். அப்போ இன்றைக்கும் புலம்பெயர்ந்த நாடுகளில் பாருங்க நிறைய பேர் இறந்தவங்களோட பேரில் வேலைக்கு போய் உழைக்க வக்கில்லை, கோப்பை கழுவி சாப்பிடலாம். ஆனால் அவங்களோட பேரில் இப்போவும் குளிர் காஞ்சு கொண்டு இருக்கிறாங்க.
கோமாவில் இருக்கார், அலிம்பி வருவார், ஹேமா ஆஸ்பத்திரியில் இருக்கார், காசு தாங்க கொண்டு வேண்டுறாங்க, அந்த அவற்றை மேல் வந்துட்டார், இவற்றை மேன் வந்துட்டார் ரெண்டு வேண்டுறாங்க. எத்தனை நடக்குது பாருங்க இன்றைக்கு. இது என்ன பிரச்சனைனா வேலைக்கு போய் உழைக்க பஞ்சு, அவ்வளோதான். மக்கள் தான் நீங்கள் அதை இனங்காணணும். அரசியல்வாதி இருந்தாலும் சரி, ஆன்மீகவாதி இருந்தாலும் சரி, பழைய ஆயுததாரிகள் இருந்தாலும் சரி, கொடுத்தது போதும். இந்த இன்றைக்கு ஸோ இன்றைக்கு எங்கட ஸ்ரீலங்கா மக்கள் நிறைய பவுனோல் எல்லாம் கொடுத்துருக்கணும். அப்புறம் எங்கே அந்த பவுனோல் இருந்து கேள்வி கேட்டோன்னே ஒவ்வொரு தளபதிகள் பேரை சொல்லுவாங்க, அவர் அடித்து கொண்டு போட்டார், இவர் அடித்து கொண்டு போட்டார் இருக்கலாம். அப்போ அப்படியெல்லாம் கொடுத்து மக்கள் ஏமாந்து போயிருக்கு. ஆன்மீகத்துக்கு போகும்னு சொல்லி கடவுளையை காப்பாற்றுன்னு சொல்லி போட்டு போனால் அவையும் காசுகளை வேண்டிச்சுனா அவையால் வேண்டி கொண்டு போய் பெரிய கோல்டன் போல் என்னன்னு சொல்கிறது பவுனில் ஒரு சங்கத்தை கொண்டே வச்சா மேன்காரன் ஆட்டையை போட்டு கொண்டு போட்டாங்க. அப்போ எங்கட இலங்கை மக்கள் அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள், ஆயுததாரிகளுக்கு காசு கொடுக்கறதுக்கு அப்புறம் இருக்கிறீங்க. ஒரு நாட்டில் 2 வரி காட்டின மக்களை நீங்கள் கண்டு எக்ஸ்கியூஸ் மீ. அப்போ அந்த டைம்லேயே நான் சில கேள்விகளை கேட்டேன். ஒரு நாட்டில் 2 வரி கட்டுற மக்கள் நாங்களாக தான் இருக்கோம், கஷ்டப்படுறோம். சரி, இது எந்த அமைப்புக்கும் எதிர்ப்பு இல்லை, இது யதார்த்தம். கற்பூரத்துக்கும் 200 வரி, சாராயத்துக்கும் 200 வரி பண்ணிப்பேன் எந்த நாட்டில் இருக்கு. ஸோ இதெல்லாம் கச்சா சில பேருக்கு அது பிடிக்காது. ஆனால் நீங்கள் திருந்தணும், எங்கே இருந்தாலும் திருந்துங்கோ. நாடு கடந்த அரசாங்க மன்றங்கள் இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்களே இதுக்கு, இந்த பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அரசாங்கம் அதான் நாடு கடந்த அரசாங்கம் யாருன்னு கேட்டால் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அமெரிக்காவுக்கு போன இடத்துல அவருக்கே சொல்லியிருக்கிறார், உருத்துவ மேரை கொண்டு வந்து ஊரில் உழவிட்டா தான் தெரியும் என்ன அரசாங்கம் உண்டு. இது உண்மையாக நடந்தது. என்னென்று உருத்து மேரை கொண்டு வந்து ஊரில் உழவிட்டா தெரியுமா நாடு கடந்த அரசாங்கம். என்னென்னு சொன்னால் அங்கே சும்மா இருந்தோன்று இருக்கணும், இங்கே உழுதாத்தான் காசு வேணுமெண்டது. ஒரு ஒரு அரசியல் கட்சி, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆள் அவரை நேர சந்திக்க சொன்னது. சரிதானே, தேவை வேண்டாம், உங்களுக்கு அதை விளங்கப்படுத்தலாம். சரி, இப்போ அவுட் ஆஃப் டாபிக் நானும் போகலை, நீங்கள் எல்லாம் ஸோ இன்டர்நெட் இஷ்யூ நாங்களும் அதை கேட்கணும், ஒவ்வொரு தடவை தான் கேட்கணும். ஒவ்வொரு தடவை நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் வந்து யாழ் ஆஸ்பத்திரியில் நடந்த அநீதிகளை வெளிப்படுத்துங்கோ. டாக்டர் மேருக்கு திருப்பி சம்மரி, டாக்டர் மேரை காட்டுறேன்டா நேர்மையான டாக்டர்கிட்ட காட்டுங்க. இந்த அநீதியை அம்பலப்படுத்தின டாக்டர்கிட்ட போய் ப்ரைவேட் சேனல் பண்ணுங்க. இன்னும் நாங்கள் நல்லா டெவலப் பண்ணால் ப்ரைவேட் சேனல் இங்கே தேவையில்லை, அதை பற்றி பிறகு பார்ப்போம். அப்போ நாங்கள் எங்களோட நாட்டை வளம்படுத்தணும்னா சின்ன சின்ன கலைகளை பிடுங்கணும். இப்படி மருத்துவத்துக்கே இப்படி கலைகள் இருக்க நாடு வளராது. சரிதானே, மாணவடியால் பார்த்து கொண்டு இருந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், எங்களோட காசுகளை வெளிநாட்டில் இருக்கிற ஆன்மீகவாதிகளுக்கும் கொடுக்காதேங்கோ, வெளிநாட்டில் இருக்கிற இங்கேருந்து போட்டு போன நாடு கடந்தன்னு சொல்கிற வரைக்கும் கொடுக்காதேங்கோ, உள்ளூரில் கொள்ளையடிக்கிற மாஃபியாவுக்கும் காசில் கொடுக்காதேங்கோ. நீங்களும் உங்களோட காசில் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் தான தர்மம் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான ஆட்களுக்கு நீங்களாக சமைச்சு போட்டு 10 பேர் சாப்பாட்டை கொடுங்க. வெளிநாட்டிலேருந்து காசை அனுப்புகிறேன் கொடுங்கன்னு என்னட்ட கடிச்சினா நான் சொன்னேன், எனக்கு வேணா நீயே வந்து சமைச்சு போட்டு கொடுமாண்டு. ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். சரிதானே, ஓசியிலேருந்து ஏசி ரூம்லேருந்து ஓசியாக தின்றதுக்கு ஒவ்வொரு விளையாட்டில் வலிக்கிடுவானவர். அப்போ அதுகளுக்கு ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறோம். அப்போ ஆன்மீகவாதிகளுக்கு காசில் கொடுக்க நிப்பாட்டுங்க. அரசியல் தலைவர்களுக்கு தேவையில்லாம் காசில் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி நாடு கடந்த இடங்கள்லேருந்து அதை செய்யணும் காசு கொடுக்க வேண்டாம். பொது அமைப்புகளுக்கு சாப்பாடு கொடுக்குறவனுக்கு கொடுக்க வேண்டாம். நீங்களே செய்யுங்க, எல்லாத்தையும் நீங்கள் காசில் வச்சுக்கொள்ளுங்க. மணி மாஃபியால்கிட்ட போய் தேவையில்லாம் காசில் கொட்டாயங்க. ஆஸ்பத்திரியிலேயே பொது ஆஸ்பத்திரிக்கு என் காசு அவைக்கிட்ட அரசாங்கம் கொடுக்குது. அப்போ கேள்விகளை கேளுங்க. அப்படி கேட்டால் உடனே வந்து அடையாளப்படுத்துங்க, வீடியோ எடுங்கோ, மைக்கிளோட போங்க. இப்போ சாதாரண மைக்கிளோட போங்க, ரெக்கார்ட் பண்ணுற மைக்கிளோட பயப்படாமல் காய்ச்சா ரெக்கார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ தான் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்து நான் 307 பேக்கேஜ் புவர் நெட் பேக்கெண்டு வருது. டயலாக் காரணம் உங்களுக்கு திருப்பி நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். சரி, என்னென்னு கேட்டால் இவ்வளோத்தையும் முன்னுக்கு சொன்ன அவ்வளோத்தையும் சமரியாக சொல்லிடுறேன். ஆன்மீகவாதிகள், இந்தியாவில் இருக்கிற ஆன்மீகவாதிகள் எங்களுக்கு தேவையில்லை. எங்களோட ஆன்மீகத்தை நாங்கள் பார்ப்போம். தன்னிறைவு பொருளாதாரம் மாதிரி தன்னிறைவு ஆன்மீகம். எங்களோட பொருளாதாரத்தை நாங்களே பார்ப்போம், எங்களோட ஆன்மீகத்தை நாங்களே பார்ப்போம், எங்களோட மருத்துவத்தை நாங்களே பார்ப்போம். தேவைப்பட்டால் மட்டும் வெளிநாடுகளில் உதவி எடுக்க போகணும். மற்றதை எக்ஸ்போர்ட் பண்ணி எங்களோட காசில் அதிகரிப்போம். நாங்கள் எங்களோட நாட்டை வளம். ஸோ அதுக்கு ஒவ்வொரு தரம் முன் வர வேணும். தனியாக ஒரு ஆளாண்டில் ஒவ்வொரு தரம் முன் வந்தால் நாட்டை வளம்படுத்தலாம். எங்கள் ஒவ்வொருக்கும் கடன் இருக்குது, வீட்டு கடன் மாதிரி. மொத்த கடன் தொகையால் 17 வயதுக்கு மேற்பட்ட ஆக்களை பிரிக்க வர்றது ஒரு தலைக்குரிய கடன் இருக்குது. உங்கள் ஒவ்வொரு இருக்குது. நாட்டின் கடனை அடைக்கணும், வீட்டின் கடனை அடைக்கணும், தனிப்பட்ட கடன் குடும்ப கடன் இருக்குது தானே. தனிப்பட்ட கடன் குடும்ப கடன் அடையுங்க, நாட்டின் கடன் அடைபடும். அதுக்குரிய வார்க்கங்களை இன்னொரு நாளை பார்ப்போம். இப்போ ஃபைனலாக ஒன்று சொல்கிறோம், ஒரு ஆடி அமாவாசையை நாங்கள் எங்களோட ஆன்மீகாவை பிரகடனப்படுத்து எப்படின்னு சொன்னால், உலகளாவிய ரீதியில் இறந்த மக்கள் கொரோனாவால், சூசைட்டால், மற்றது இயற்கை அனர்த்தங்களால், சுனாமிகளால், மண் சரிவுகளால், ஆக்சிடெண்ட்டுகளால், தூக்கு போட்டு இறந்தவர்கள், தற்கொலை இறந்தவர்களால், மற்றது உள்நாட்டு போர்களால், போர்டரில் நடந்த போர்களால் உலகம் முழுக்க மக்கள் எல்லாரும் நிறைய அழிஞ்சிருக்கணும், இறந்திருக்கணும். இலங்கையை பற்றி பார்த்து நாங்கள் உலகம் முழுக்க பார்க்குறோம்.
உலகம் எங்கட மக்கள் ஒவ்வொரு தரம் அதில் நடந்த பிராணிகள், விலங்குகள், மரஞ்செடி, கொடிகள் எல்லாத்துக்குமே ஒரு துக்க நாள் அல்லது ஒரு அனுதாப நாளாக, சரிதானே, நாங்கள் அதை அனுஷ்டிப்போம். ஆடி அமாவாசையை அனுஷ்டிக்கிறது மட்டுமொன்று இல்லாமல் நினைவு கூறுற நாளாக உலகம் முழுக்க இறந்த மக்கள், மரஞ்செடி, கொடி, பறவைகள் எல்லாத்தையும், அது மட்டும் இல்லை அபோஷனில் இறந்ததுகள், தானாக இயற்கை அபோஷன், செயற்கை அபோஷனில் இறந்த குழந்தைகள், போர்டரில் சண்டையில் செத்தாக்கள், உள்நாட்டு போரில் செத்தாக்கள், இப்படி பல வழிகளில் உலகம் முழுக்க மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். பூமி அதிர்ச்சியால் இறந்தவர்கள், புயலால், நில சரிவுகளால், எரிவாயுகளால், இந்த காடுகள் அழிவுகளால். ஸோ இப்படி பலதரப்பட்ட வகையில் இலங்கையில் இறந்திருக்கணும். அதையே நாங்கள் இப்போ உலகத்துக்கு பார்க்குறோம். அதுலேயும் குறிப்பாக இந்தியாவை வந்து மற்ற நாடுகளை பார்ப்போம். இந்தியாவுக்கு தான் நிறைய கடவுள்கள் வந்திருக்கணும், பெரிய பெரிய போதர்கள் இருக்கணும். ஸோ அப்போ இந்தியாவில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல. இந்தியா தவிர்த்து மிச்சம் உலக நாடுகளில் இறந்த மக்கள், ஏனெண்டா கொல்லந்தெருவிலவே ஊசி வைக்கக்கூடாண்டுவினம், சரிதானே. 10 பிள்ளை பெற்றவளுக்கு ஒரு பிள்ளை பெற்றவன் பத்தியம் பார்த்தாங்க. அப்போ அங்கே எல்லாம் ஆன்மீக அறிவாளிகள் இருக்கணும், அவதார புருஷர்கள் இருக்கணும். அப்போ கடவுளே வந்திருக்குன்னு சொல்லி நம்பின மக்கள். ஸோ அப்போ அங்கே பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய பெரிய அவதார புருஷர்கள், ஞானிகள், யோகிகள், உலகமாக ஆன்மீக போதர்கள் இருக்கிறபடியால் நாங்கள் சின்ன கணக்கு வாத்தியார், பெரிய கணக்கு வாத்தியார்ன்றபடியால் அவையில நாட்டுக்கு அவை கணக்கையும் ஆன்மீகத்தையும் படிப்பிக்கணும். உதாரணத்தை சொல்கிறேன், நாங்கள் சின்ன அளவுன்றபடியால் எங்களோட இலங்கைக்கும் இந்தியா தவிர்த்த மற்ற நாடுகளுக்கும் நாங்கள் அதை பார்ப்போம். இல்லை பரவாயில்ல சின்ன கணக்கு வாத்தியார் இருந்தாலும் எங்கள்கிட்டையும் படிக்கணும்னு சொல்லி விரும்பினால் அவைக்கு போதிக்கலாம். தேவைப்பட்டா தச்சலா இல்லை தம்பி எங்களுக்கு சேர்த்து செய்யலான்னு அவைகள் கேட்டால் செய்வோம். ஸோ மற்றபடி அவைக்கு நாங்கள் போதிக்க வேணும். அவைக்கு அறிவு இருக்கிறபடியால் அதை விட்டுட்டு இந்தியா தவிர்த்த இலங்கை மற்றும் உலக நாடுகள் எல்லாத்துலேயும் இறந்தவர்களுக்கான நினைவு நாளாக நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம் வேறு ஆடி அமாவாசையை. ஸோ அன்றைக்கு அவர்களுக்கான போஸ்ட்களையும் செய்வோம். ஏனெண்டா தனியாக இலங்கை கண்டு செய்யல வளர்ச்சி இருந்தாலும் உலக மக்களும் எங்கட மக்கள் தான் அந்த கருதி கொண்டு மரஞ்செடியோடு எல்லாத்துக்கும் உலகம் முழுக்க இந்தியா தவிர்த்த நாங்கள் இதை செய்வோம். அதுக்காண்டு ஊரை வஞ்சம் ஒன்று இல்லை, அவைகள் அங்கே நிறைய அறிவியால் இருக்கிறபடியால் அவை செய்வினோம். அதனுடையால் நாங்கள் மற்ற நாடுகளுக்கு செய்வோம், எங்களுக்கும் மற்ற நாடுகளுக்கும், சரி தானே. அப்போ பெரிய ஒரு கணக்கு வாத்தியார் இருக்கிற இப்போ இந்த முறை வர்ற ஆடி அமாவாசைக்கு எல்லோரும் நினைவில் கொள்ளுங்கள். இவ்வளோ பேரையும் நினைத்து துக்க நாளாகவும் அதே நேரம் துக்க நாளன்ற விட நினைவு நாளாக கொள்ளுவோம். ஒவ்வொரு நினைவு நாள் இருக்குது தர, அது மாதிரி நாங்கள் இதை நினைவு நாளாக கொள்ளும். எல்லாருக்கும் செத்த எல்லாருக்கும் குறிப்பிட்ட நேரம் இல்லாமல் அதுக்கு எல்லாரும் அடங்க வேணும். இலங்கையில் இருந்த எல்லாரும் அடங்க வேணும், உலகம் முழுக்க இந்தியா தவிர, சரிதானே. இன்கேஸ் தேவைப்பட்டால் அவையே செய்து கொள்ளலாம். சரி, அப்போ என்ன செய்யணும் மண்டே கண்டா ஒவ்வொரு தரம் உங்களோட வீட்டில் இறந்தவர்களுக்காக செய்யணும். ஸோ ஒவ்வொரு தரம் உங்களோட வீட்டில் எப்படி இறந்திருப்பேன். ஏன்னா புத்த பகவான் சொல்லியிருக்கிறார், இறப்பு இல்லாத வீட்டில் இருந்து கடுகு எடுத்து கொண்டு வாங்க. அப்போ இறப்பு நேச்சர். அப்போ ஒவ்வொரு வீட்டில் இறப்பு இருக்கும். 10 வருஷத்துக்கு முதல்ல இறந்தவர், 20 வருஷத்துக்கு முதல் இறந்தவர், மறுபடி பிறந்திருப்பினம், இதெல்லாம் அப்படி கிடையாது. மறுபடி பிறக்க கிட்டத்தட்ட 500 வருஷம் எடுக்கண்டு சில நம்பப்படுகிறது. சில ஆத்மாக்கள் முன்னுக்கே பிறக்கலாம். அப்போ அது உங்களுக்கு தெரியாதானே, நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அந்த ஆத்மா வந்து நான் பிறவி எடுத்துட்டேன்னு சொல்லும். தான் அது ஆத்மா சொல்லாது உங்களுக்கு அறிவித்துக்கப்படும். அது வரைக்கும் நீங்கள் சில பேருக்கு அப்பா இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு அம்மா இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு அப்பா அம்மா ரெண்டும் இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு அவையிலிருந்து தாத்தா பாட்டி இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு அவரோட மனைவி மேற்ற குழந்தை 3 மாதத்தில் அபோஷனாக இருக்கலாம், சில பேர் பர்பஸாக அபோஷன் செஞ்சுருக்கலாம், இப்போ வேண்டாம், சில தானாக அலைஞ்சிருக்கலாம். அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். சில நல்ல நண்பர்கள் இறந்திருக்கலாம், சூசைட் பண்ணி வாழ்க்கையில் விரக்தியில், காதல் தொல்லி அல்லது கடன் தொல்லியால் இறந்திருக்கலாம், இல்லை வேறு காரணங்களுக்காக தாங்களை அழிச்சு இழந்திருக்கலாம். உங்களோட நெருங்கின உறவுகள் யாராக இருந்தாலும் சூசைட் பண்ணி இறந்தவர்களுக்காக கட்டாயம் செய்யுங்கோ. அது வந்து ஆத்மா அலையும், அது பேக். ஸோ அந்த இறந்த, அதுவும் குறிப்பாக தற்கொலையால் இறந்த ஆக்கள் என்ற இதால் எந்த வழியிலும் ட்ரெயினில் வேடிபட்டிருக்கலாம், கிணத்துக்கு விழுந்திருக்கலாம், வேறு வட்டவரிட்டிஸ் தாங்களே அழிச்சிருக்கலாம். அப்படி எப்படி இறந்த ஆத்மாக்கள் இருந்தாலும் அது பேட் வைப்ரேஷனால் பிரபஞ்சத்துக்கே பாதிக்கும். அப்போ கூட அப்படியான இறப்புகள் இலங்கையில் நடந்தபடியால் அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டு அவர்களுக்கும் உங்களோட சொந்தக்காரர்களுக்காக செய்யுங்க. இல்லை பொதுவாக தானே இப்போ நாங்கள் எல்லாருக்கும் செய்வோம் போல் நீங்கள் செய்யலாம். பொதுவாக எல்லாருக்கும் இன்னார் இனம் மத வேறுபாடு உலகம் முழுக்க அப்படி நிறைய பேர் அழிஞ்சிருக்கணும். அப்போ உலகம் முழுக்க அப்படி அழிஞ்சா, ஸோ அப்போ உலகம் முழுக்க அப்படி நிறைய பேர் அழிஞ்சிருக்கணும். அப்போ இந்தியா தவிர அந்த பெரிய நியூனர்களுடையால் மற்ற ஆளுகளுக்காக நாங்கள் பிரார்த்தனைகளை செய்வோம். நீங்களும் உங்களோட குடும்பத்துக்காண்டி செய்யுங்கோ, உங்களோட நண்பர்களுக்காக செய்யுங்கோ, அயலர்களுக்காக செய்யுங்க, உறவினர்களுக்காக செய்யுங்க. வர்ற ஆடி அமாவாசை அன்றைக்கு உலகம் முழுக்க உலக இறந்தவர்கள் நினைவு நாளாக அதை அனுஷ்டிப்போம் என்று சொல்லி ஒத்துழைப்பு கொடுக்குமாறும் வேண்டிக் கொண்டு பணிவன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்வோம் அனைவரும், அனைத்து வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உங்கள் அனைவரது இறைவனும்
உங்கள் அனைவரது இறைவனும், அதாவது உங்களோட ஒவ்வொரு இஷ்ட தெய்வமும் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இப்போ எங்களோட நோக்கம் வந்து தனியொரு சமத்தையோ அல்ல ஒரு ஆன்மீக அமைப்பையோ வளர்த்து விடுறதில்லை. ஒவ்வொரு சமயத்தை வளர்ப்பதன் மூலமும், ஒவ்வொரு ஆன்மீக அமைப்பை வளர்ப்பதன் மூலமும் முதல்ல இலங்கையில் இருக்கிற ஆன்மீக எழுச்சி கொண்டுறது, உலகத்திலேயே ஆன்மீக எழுச்சியை கொண்டுறது, கிட்டத்தட்ட 80,000 ஆன்மீக நிலையில் வளர்ந்தவர்களை வச்சுக்கொண்டு உலகத்தையே அமைதி பூங்காக மாற்றுறதா எங்களோட விருப்பம். இதைத்தான் வள்ளலாரும் செய்ய வந்தவர். ஃபெயிலியராக போச்சு. அப்படி ஸோ வள்ளலார் சுவாமிகள் இதுக்கு தான் வழிகிட்டவர். அவரை ட்ரை பண்ணி ஃபெயிலியர். அப்புறம் அப்படி ஒவ்வொருத்தரும் வழிகிட்டவர். சுவாமி விவேகானந்தரும் தன்னுடைய பணியில் ஒன்றை முடிச்சு கொண்டிருக்கிறார். இப்போ பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே, சுவாமி விவேகானந்தராக இருக்கலாம், அவர் சொல்லியிருக்கிறார், என்னை விட வருங்கால சமுதாயம் இன்னும் பெரிய பணிகளை செய்யட்டும். அதே மாதிரி அரசியல் இருக்கிற காமராஜர்னு சொல்லியிருக்கிறார், தன்னை விட ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி உருவாகட்டும். அதே மாதிரி சில அரசியல் தலைவர்கள், சில போராட்டக்காரர்கள்னு சொல்லியிருக்கணும். என்னென்னு சொல்லி, இந்த கடமையை நான் செய்கிறேன், ஆனால் என்ன, ஸோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னால், நான் என்ற கடமையை செய்கிறேன், நீங்கள் கடவுளாண்டு கேட்க இல்லை என்ன இல்லை இன்னொரு தடவை எந்த கடமையை நான் செய்கிறேன், என்ன பூதமாகிற மாதிரி கடவுள் மாதிரி காட்டி தங்களோட கடமையிலேருந்து விலத்தாதேங்க. அவையும் அப்படி சொல்லியிருக்கேன். எப்படி எல்லாருமே பெரிய பெரிய தலைவர்கள், அரசியல் தலைவராக இருக்கலாம், ஆயுத தலைவராக இருக்கலாம், ஆன்மீக தலைவராக இருக்கலாம், கணித மேதைகளாக இருக்கலாம், மற்ற உண்மையாக விசுவாசி குருமாராக இருக்கலாம். என்ன சொல்லுவான்னு சொன்னால், குரு ஓசோ சொல்லியிருக்கார், ஒரு குருவை உருவாக்கி விடுறவன் தான் உண்மையான குரு, ஒரு மாஸ்டர். ஸோ ஓசோ அறிஞர் சொல்லியிருக்காருன்னு சொன்னால், த டியூட்டி ஆஃப் எ மாஸ்டர் இஸ் மேக் அதர்ஸ் பி ஏ மாஸ்டர்ஸ், நாட் ஸ்லேவ்ஸ். இப்போ இன்றைக்கு எல்லாரும் குருமாரண்டு இருந்தோட தங்களுக்கு பின்னால் வாழல் பிடிச்சு கொண்டு இப்படி நிற்கிறத தான் விரும்பினேன். ஏன்னா அப்போ தான் உங்களை ஏமாற்றலாம், குட்டி குனிய வைக்கலாம், அடிபணிய வைக்கலாம், காசு கொடுங்கலாம், அவ்வளோதான், உங்களை மாஸ்டராக்க மாட்டேன். அப்போ பெரிய குருமாரும் அதைத்தான் சொல்லியிருக்கிறோம். அதைத்தான் இப்போ நாங்களும் சொல்கிறோம். என்னென்னு கேட்டால், எங்களுக்கு முந்தின சமுதாயத்தை விட நாங்கள் நல்லதாக செய்வோம் ஒன்று தான் எல்லாரும் ஆசீர்வதிக்கும். ஆன்மீக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், ஆயுத தலைவர்கள், குருமார்கள், பெரிய பெரிய கணித மேதைகள் எல்லாருமே தங்களை விட நல்லா இருக்கும். எந்த துறையாக இருந்தாலும் வடிவாக சொல்கிறவங்களுங்க, அந்த துறையில், அது அரசியலாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஆன்மீகம் இருக்கலாம், அந்த துறை தலைவர் என்றால் அந்த துறையில் தன்னை விட பிறவர்ற சமுதாயம் நல்லா இருக்கும்னு இவன் சொல்கிறானோ அவன் தான் அந்த துறைக்கான தலைவன், அவன் தான் தலைவன். அது அரசியலாக இருக்கலாம், ஆன்மீகம் இருக்கலாம், வேறு வட்டவரட்டிஸ் இருக்கலாம், எவரெல்லாம். விவேகானந்தனை தான் சொல்லியிருக்கார், தன்னை விட வருங்கால சமுதாயம் நல்லா செய்யணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்காண்டி எல்லாரும் கல்யாணம் கட்டான் துறவியார்ன்ற சொல்லல, சரிதானே. இல்லறத்தில் இருந்து ஒன்றும் செய்யலாம், துறவரத்தில் இருந்து ஒன்றும் செய்யலாம், அதுவும் கூட விருப்பம். ஆனால் துறவரம்னு சொன்னால் ஆணா, திருப்பியும் சொல்கிறோம், துறவியண்டு ஆரண்டாது, ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், எந்த சமயமாகவும் இருக்கலாம். ஆணுன்னு சொன்னால் ஒரு பெண்ணில் ஒரு செகண்ட் சலனம் வராட்டி அவர் துறவிக்கு எலிஜிபிள். அதே மாதிரி பெண் துறவியாக வேற விருப்பம்னா அந்த பெண் துறவி எங்கே வேணாலும் இருக்கலாம். ஒரு ஆணில் ஒரு செகண்ட் சபலம் வராட்டி, ஒரு ஆசை வராட்டி அவர் பெண் துறவியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அப்படி ஒருக்கா வந்தாலும் தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் அ மாங்க், அல்லது ஒரு சாது, அல்லது இதுக்கு அருகதை இல்லை. அது இந்த நாடாக இருக்கலாம், இந்த நாடுன்னு சொல்லல, இந்தியாவாக இருக்கலாம், கூட இந்தியாவெலாம் துறவிகள் கூட. அப்போ அவைகள் என்ன செய்யணும்னா தங்களை அப்போ அவைகள் உள்ளுக்க பார்க்கணும், உண்மையாக எனக்கு உண்மையாக திருமண ஆசை இருக்கா இல்லையா. என்ன இல்லை, நான் சொல்கிறேன், எனக்கு ஆசை இருக்குது, நான் செய்வேன், அது ஒரு பிரச்சனை, செய்திருக்கணும் தெரியாது, சரி. அப்போ ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு பார்க்கணும், ஆசை இருக்கா ஆண்டு தங்களுக்கு தெரிஞ்சான்னு சொன்னால் தன்னை தானே ஏமாற்றி ஊரே ஏமாற்றாமல் திருமண வாழ்க்கையில் விளையாடணும். இல்லறத்தில் இருந்து கொண்டு தான் அங்கால போகணும்னு சொல்லித்தான் இந்து சமயம் சொல்லுது. மற்றது என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியாது. ஆனபடியால் துறவிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்களும் வாழ்க்கையை சந்தோஷம் எல்லாரும் வேண்டு இல்லை அதுக்காண்டி. ஸோ உண்மையான விசுவாசமான துறவிகளும் இருக்கிறேன், அவைகளை நான் பணிக்கிறேன், அந்த காவிகளை நான் நமஸ்கரிக்கிறேன், அவைகளுக்கு மரியாதை கொடுக்குறேன், அவர்களை காலில் விழுந்து கூட விழுந்து ஆசீர்வாதம் வாங்க நான் தயார். ஆனால் நடிப்புக்கார துறவிகளுக்கு உடன்பாடு இல்லை. அவர்கள் நடிக்கிறதால அவையே மாற்றி சுத்தருக்கு மாத்திரன்றதை சொல்லிக்கொண்டு நல்ல காவிகள், நல்ல ஆன்மீக போதவர்கள் எல்லா சமயத்திலையும் இருக்கிறோம், நல்ல மொங்குகள், நல்ல சாது